கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதன் தாக்கம் உலகளாவிய பொருளாதார மற்றும் எரிசக்தி சந்தைகளில் வேகமாக உணரப்பட்டு வருகிறது. ஈரானின் தாக்குதல்களுக்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததைத் தொடர்ந்து சர்வதேச சந்தைகளில் முதலீட்டாளர்களிடையே கவலை அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் ராணுவ மற்றும் அரசியல் பதற்றங்கள் ஏற்கனவே உலக சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஈரான் அமெரிக்க மோதல் மேலும் தீவிரமடைந்தால் அதன் விளைவுகள் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். உலகின் மிக முக்கியமான எரிசக்தி உற்பத்தி பகுதிகளில் ஒன்றாக மத்திய கிழக்கு பிராந்தியம் காணப்படுகின்றது. குறிப்பாக ஈரான், சவுதி அரேபியா, ஈராக், ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் குவைத் போன்ற நாடுகள் உலக எண்ணெய் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பகுதியில் ஏற்படும் எந்தவொரு ராணுவ மோதலும் அல்லது அரசியல் நிலையற்ற தன்மையும் சர்வதேச எண்ணெய் சந்தைகளில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்துவது வழக்கமாகும். இந்த நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதல் குறுகிய காலத்திற்குள் முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது குறைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்பத்தில் இந்த பதற்றம் கட்டுப்படுத்தப்படும் என்று முதலீட்டாளர்கள் நம்பியிருந்த போதிலும் இரு தரப்பினரும் கடுமையான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருவதால் சந்தைகளில் புதிய அச்சம் உருவாகியிருக்கின்றது. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் கணிசமாக உயர்ந்திருக்கின்றன. ஒரு பேரல் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 7% அதிகமாக அதிகரித்து $90 தாண்டியுள்ளது. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கியமான அளவுகோலாக கருதப்படும் பிரெண்ட் எண்ணெயின் விலை உயர்வு மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் தாக்கத்தை வெளிப்படுத்துவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அதேவேளை அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் இடைநிலை எனப்படும் WTI கச்சா எண்ணெயின் விலையும் அதிகரித்துள்ளது. ஒரு பேரல் WTI கச்சா எண்ணெயின் விலை $84.93 உயர்ந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரெண்ட் மற்றும் WTI ஆகிய இரண்டு எண்ணெய் வகைகளும் உலக சந்தையில் முக்கியமான குறியீடுகளாக விளங்குகின்றன. இவற்றின் விலை மாற்றங்கள் உலக நாடுகளின் பொருளாதார திட்டமிடல்கள், எரிபொருள் விலை நிர்ணயம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. எண்ணெய் விலை உயர்வுக்கு முக்கிய காரணியாக மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு நிலைமை குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை தொடர்பான அச்சங்கள் அதிகரித்துள்ளன. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான இந்த நீரிணை வழியாக தினசரி பெருமளவிலான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு உலக சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. ஹார்முஸ் நீரிணையில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டாலோ அல்லது அங்கு ராணுவ மோதல் ஏற்பட்டாலோ உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்படக்கூடும். இதன் காரணமாக எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சந்தை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக எண்ணெய் இறக்குமதியை அதிகமாக நம்பியுள்ள ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்த நிலைமையால் அதிக பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடலாம். எரிபொருள் விலை அதிகரிப்பது அந்த நாடுகளின் போக்குவரத்து செலவுகள், உற்பத்தி செலவுகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கை செலவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதற்கிடையில் அமெரிக்காவின் கச்சா எண்ணெய் இருப்பு 3.3 மில்லியன் பேரல்கள் குறைந்துள்ளதாக தொழில்துறை தரவுகள் தெரிவிக்கின்றன. எண்ணெய் கையிருப்பு குறைவதும் அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பதும் சந்தையில் விநியோக பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சத்தை உருவாக்கியுள்ளது. பொதுவாக எண்ணெய் கையிருப்பு குறையும் போது எதிர்கால விநியோகம் தொடர்பான கவலை அதிகரிக்கின்றது. இதனால் முதலீட்டாளர்கள் அதிக விலைக்கு எண்ணெய் வாங்க தயாராகின்றார்கள். இந்த சந்தை இயக்கமே எண்ணெய் விலை உயர்வுக்கு முக்கிய காரணியாக அமைகின்றது. பொருளாதார நிபுணர்களின் கருத்துப்படி கச்சா எண்ணெய் விலை உயர்வு என்பது எரிபொருள் விலையை மட்டும் பாதிக்காது. அது உலகின் பல்வேறு பொருளாதார துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. போக்குவரத்து துறை, விமான சேவைகள், கப்பல் போக்குவரத்து, தொழிற்சாலை உற்பத்தி மற்றும் விவசாய நடவடிக்கைகள் அனைத்தும் எரிபொருளை அதிகமாக சார்ந்திருக்கின்றன. எனவே எண்ணெய் விலை உயர்வு ஏற்பட்டால் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து பொருட்களின் விலைகளும் உயரக்கூடும். உலக பொருளாதாரம் ஏற்கனவே பணவீக்கம், வட்டி விகித உயர்வு மற்றும்
வர்த்தக சவால்கள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்தால் பல நாடுகளின் பொருளாதார நிலையில் எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்தால் பல நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியில் புதிய சவால்கள் உருவாகும் என்று நிபுணர்கள் எச்சரித்தும் இருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் தாக்குதல்களுக்கு வலுவான பதிலடி வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பது இந்த மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சத்தை அதிகரித்திருக்கிறது. ராணுவ நடவடிக்கைகள் விரிவடைந்தால் ஈரான் மற்றும் அமெரிக்காவை தாண்டி மற்ற பிராந்திய நாடுகளும் இதில் ஈடுபடும் அபாயம் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனால் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை மேலும் சிக்கலாகலாம். மத்திய கிழக்கில் ஏற்கனவே பல்வேறு மோதல்கள் நிலவி வருகின்றன. ஈராக், சிரியா, ஜெர்மன் மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஈடுபட்டுள்ள பதற்றங்களுடன் ஈரான் அமெரிக்க மோதலும் இணைந்தால் பிராந்திய அளவில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சில சர்வதேச சந்தை நிபுணர்கள் தற்போதைய எண்ணெய் விலை உயர்வு சந்தையின் உடனடி எதிர்வினையாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் மோதல் நீடித்தால் இது நீண்டகால விலை உயர்வாக மாறும் அபாயம் இருக்கிறதாகவும் அவர்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள். குறிப்பாக எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள், கப்பல் போக்குவரத்து பாதைகள் அல்லது முக்கிய எரிசக்தி கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டால் உலகளவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரும் மாற்றம் ஏற்படக்கூடும். இதற்கிடையில பல நாடுகள் மத்திய கிழக்கு நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. எதிர்கால எரிசக்தி சேவைகளை சமாளிக்கவும் விலை உயர்வின் தாக்கத்தை குறைக்கவும் பல்வேறு மாற்று திட்டங்களை அரசுகள் ஆய்வு செய்து வருகின்றன. சில நாடுகள் தங்களது எண்ணெய் கையிருப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றன. மேலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை மேம்படுத்தும் முயற்சிகளும் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. எண்ணெய் விலை உயர்வு முதலீட்டு சந்தைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை நாடுவதால் பங்குச்சந்தைகளில் ஏற்ற இறக்கங்கள் அதிகரிக்கக்கூடும். உலக பொருளாதார வளர்ச்சியில் எரிசக்தி வளங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் எந்த ஒரு தடையும் உலக வர்த்தகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போதைய சூழ்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா எடுக்கும் அடுத்த கட்ட முடிவுகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். தூதரக பேச்சுவார்த்தைகள் மூலம் பதற்றத்தை குறைக்க முடிந்தால் சந்தைகளில் மீண்டும் நிலைத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்தால் எண்ணெய் விலை மேலும் உயர்வதோடு உலக பொருளாதாரத்தில் புதிய நெருக்கடிகள் உருவாகும் அபாயம் காணப்படுகின்றது. மொத்தத்தில் ஈரான் அமெரிக்க மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் அதன் தாக்கம் உலக எண்ணெய் சந்தைகளில் தெளிவாக பிரதிபலிக்கின்றது. பிரெண்ட் மற்றும் WTI கச்சா எண்ணெய் விலைகளின் உயர்வு மத்திய கிழக்கு பதற்றத்தின் பொருளாதார விளைவுகளை வெளிப்படுத்துகின்றன. பாதுகாப்பு நிலைமை மேலும் மோசமடைந்தால் உலகளாவிய எரிசக்தி சந்தைகள் மட்டுமன்றி நிதி சந்தைகளும் தொடர்ந்து நிலையற்ற சூழ்நிலையை எதிர்கொள்ளும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.